நம்ம 15 மினிட்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கேஸ் ஸ்டடி. ஸோ கேஸ் ஸ்டடிங்கும்போது அதில் என்னென்ன லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் அதில் ஆர்கிடெக்சர் என்ன, அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர், அதில் மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி, அதில் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லாமே நார்மல் ஓஎஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே லினக்ஸில் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஐஓஎஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் ஓஎஸ்க்கு வந்துட்டோம். மொபைல் ஓஎஸோட ஆர்கிடெக்சர் என்ன, அதில் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம், அதோட ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாதிரி இதுக்கு பார்த்தோம். மெயினாக எஸ்டிகே ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும், ஆண்ட்ராய்டில் எப்படி எஸ்டிகே ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் நம்ம டூ மெயின் லேயர்ஸ் பார்த்தோம். சர்வீஸ் லேயர், கோர் ஓஎஸ் லேயர் அப்படின்னு 2 லேயர் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கேஸ் ஸ்டடியில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் உபுண்டு ஓஎஸ் ஆர்கிடெக்சர். வாட் இஸ் உபுண்டு? உபுண்டுங்கிறது இஸ் பேஸ்டான லினக்ஸில் ஒரு அட்வான்ஸ்டு ஓஎஸ் தான் உபுண்டு ஓஎஸ் ஆர்கிடெக்சர். வாட் இஸ் உபுண்டுங்கிறது என்னென்னா ஒரு டெஸ்க்டாப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இது நாட் அ மொபைல் ஓஎஸ். டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரீலி அவைலபிள் வித் கம்யூனிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் சப்போர்ட். ஓகே, ஸோ அதுதான் உபுண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. லினக்ஸ் கிட்டத்தட்ட லினக்ஸ் மாதிரி தான். இப்போ லினக்ஸ்னால் மோர் ஆஃப் கமாண்ட்ஸ், யூசர் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். C++, அதை வச்சு அதே மாதிரி தான் உபுண்டுவும். C++, இந்த இதை லைப்ரரியை வச்சு தான் இந்த உபுண்டு இது கட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் வந்து உபுண்டு அப்படிங்கிற. உபுண்டு இஸ் சூட்டபிள் போத் டெஸ்க்டாப் அண்ட் சர்வர் யூஸ். மெயினாக டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாம், சர்வர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. சர்வரில் வந்து சர்வர்னால என்னது மெயினாக இது யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்டைன் யூசர் இது பண்ணுறதுக்காண்டி தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெயின் யூசர்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டைம் சப்போர்ட் த பவர்ஸ் இன்க்ளூடிங் த MAS ப்ரொவிஷனிங் டு க்ளவுடு அதரைசேஷன். க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ், க்ளவுட் ஓஎஸ். க்ளவுட் வந்து இப்போ ஒரு ரிமோட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ளவுடுக்கு கண்டிப்பாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒன்று படிப்பீங்க இப்போ கண்டிப்பாக ஃபைனல் இயர் வரும்போது. ஸோ அந்த க்ளவுடுக்கு வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது அந்த உபுண்டு ஓஎஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் உபுண்டு வந்து எப்படி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 URL கொடுத்துருப்பாங்க. www.ubuntu.com டவுன்லோட்னாலும் உபுண்டு ஓஎஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், லினக்ஸ் மாதிரியே. சரி, அது எடுத்துக்கலாம். உபுண்டு எடுத்து மிரர் ஆக்ஷன் 2 எடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஹார்ட்வேர் என்னென்ன ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும், மெயினாக ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, லினக்ஸ்க்குரிய கர்னல் ஆர்கிடெக்சர் போர்ட்டல் GCC இது எல்லாமே கண்டிப்பாக இருந்தால் லினக்ஸ் வந்து உபுண்டு வந்து லினக்ஸ் எல்லாமே இருந்தால் தான் உபுண்டு தான் ஆகும். இன்ஸ்டாலேஷன் மீடியா. ஸோ இன்ஸ்டாலேஷன் மீடியா USB மெமரி ஸ்டிக் அண்ட் ரோம், DVD ரோம் இது மூலமாக பண்ணால் இதெல்லாம் பண்ணலாம். மெமரி அண்ட் டிஸ்க் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட். மேக்ஸிமம் உபுண்டு ஓஎஸ் வேணும்னா அட்லீஸ்ட் 44 MB மெமரி இருக்கணும், 500 MB ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக இருக்கணும் அட்லீஸ்ட். ஆனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது GB கணக்கில் யூஸ் பண்ணுறோம். மெமரியும் GB டெராபைட் வரைக்கும் மெமரி போய்ட்டு ஹார்ட் டிஸ்க்கும் GB சைஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. உபுண்டு ஓஎஸ் மினிமம் 44 MB வேணும். அது கீழே இருந்தால் உபுண்டு ஓஎஸ் நம்ம பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 44 MB ஆஃப் மெமரி அண்ட் 500 MB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வாட் உபுண்டு ஆஃபர்ஸ்? உபுண்டில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? லினக்ஸே நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் உபுண்டில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் யூ பில்ட் யுவர் ஓன் க்ளவுட் ஆர் யூ வாண்ட் டு யூஸ் எ பப்ளிக் க்ளவுட். க்ளவுட் தான் மெயினாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. எவ்ரிதிங் நீட் எஃபிஷியன்ஸ்லி பில்ட் அண்டு இன்டகிரேட் இஸ் அன் ஓப்பன் ஸ்டாக் க்ளவுட் சர்டிஃபைடு உபுண்டு சர்வர் இமேஜஸ் டு யூஸ் லீடிங் பப்ளிக் க்ளவுட்ஸ். ஓகே, and sophisticated and then build manage support your cloud scale. ஸோ இதுதான் ஆஃபர் பண்ணுற ஆஃபர் வந்து மெயினாக க்ளவுட் இது கண்டி தான். உபுண்டு இன்ஸ்டாலேஷன். உபுண்டு என்னென்னலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ண என்னென்ன வார்னிங். ஸோ ஃபஸ்ட்டு வார்னிங் எச்சரிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் அவுட்டேஜ் டூரிங் PMC அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். பவர் இதெல்லாம் செக் பண்ணணும். அதுதான் உபுண்டு இன்ஸ்டாலேஷன். அதுக்கடுத்து கோடு லெவல், என்னென்ன மாதிரி கோடு லெவல் இருக்கும். அது வந்து PMC ஃபஸ்ட்டு ரிலீஸ் இது ஃபார்ம் சம் கமெண்ட் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹோஸ்ட் பூட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம நார்மல் OS விண்டோஸ் அதுக்குன்னா நம்ம சிங்கிள் பீஸ்னா பூட்டுன்னு மட்டும் இருக்கும். இங்கே ஹோஸ்ட் பூட் அப்படின்னு இருக்கும். எத்தனை ஹோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். தட்ஸ் ஆல். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன மாதிரி புட்டிங்கிறது நமக்கு தெரியும். புட்டிங்கிறது இப்போ நீங்கள் OSக்கு அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லினக்ஸில் புட்டி, லினக்ஸ் லிமிட்டபால், விண்டோஸ் லிமிட்டபால் எல்லாமே லினக்ஸ் IPM டூல், விண்டோஸ் IPM டூல், புட்டி இந்த 3ஐயும் வச்சு தான் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறாங்க. கேபிள்ஸ் அது மாதிரி வயர்டு கேபிள் என்னென்ன மாதிரி கேபிள்ஸ் என்னென்ன மாதிரிலாம் கொண்டு இருக்கணும். ஸோ இது ஒரு மாடல் ஃபுல் ஹேண்ட் ஷேக்கிங் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டேட்டா பேஸும் ஒரு இதை வச்சு எப்படி வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கடுத்து எக்யூப்மெண்ட் வந்து RS232 USB கேபிள் அண்ட் ப்ரோடர் ரேட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அந்த லினக்ஸுக்கு எப்படி இருக்கணும் அப்படி அந்த போர்ட்டு எல்லாமே நம்ம சொல்லியிருப்பாங்க. உபுண்டு ஓஎஸ்க்கு எப்படி போர்ட்டு இருக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும், எந்தெந்த செக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. என்ன
ஸோ அதுக்கடுத்து எஸ்கியூஎல் ஆப்ஷன் மோட் மானிட்டரிங் சிஸ்டம் கனெக்ட் த கண்ட்ரோல் போர்ட் ரியர் லேண்ட் 1 போர்ட் டு டிஹெச்சிசிபி என்வரான்மெண்ட் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் XXX. ஸோ அதுதான் நம்ம வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி. நம்ம எப்படி நம்ம நார்மல் ஓஎஸ் வந்து ஆப்ஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் இப்போ கண்ட்ரோல் பேனலில் போனீங்கன்னா ஆப்ஜெக்ட் டேட்டா பேஸ் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இதில் வந்து எஸ்ஓஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஐபிஎம் டூல் வச்சு நம்ம டேட்டா பேஸ் அந்த கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ செலக்ட் இன்ஸ்டாலேஷன் இமேஜ். ஸோ இன்ஸ்டாலேஷன் இமேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது? ரைட், ஐஎஸ்ஓ யூஎஸ்பி ஸ்டிக்கு burned to a DVD and mount as a ISO USB stick using utilities such as order address queue. Okay. So I got to insert the PMC IP address. So to raise a PMC IP, one is a ready boot, and then these two manners are addressed below. Okay. So I got to or set a boot terminator fill, and then click open to start connection. Okay. அதை செட்டை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது கோடிங். இதில் என்னென்ன மாதிரி கோடிங், எப்படி வந்து சிஸ்டம் செட் பண்ணுற கான்ஃபிகரேஷனுங்கிற ரியல் டைமாக ஒரு செட்டிங் கோடிங் இருக்கும். இதெல்லாம் என்ன உபுண்டுவில் செக் பண்ணலாம். ஸோ அதில் என்னென்ன பிஎம்சி ஐபி, அதில் ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு யூசர் கொடுக்குறோம். நம்ம எப்படி விண்டோஸில் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு விண்டோஸ் ஓஎஸ் அந்த ரிமோட் கண்ட்ரோல். ஸோ கிளிக் நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டாஷ் போர்டு வரும், டிவைஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும், டிஹெச்சிசிபி. ஸோ இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணும். சரியா? பெட்டி பூட் மெனு கான்ஃபிகரேஷன். இது வந்து என்ன பெட்டி பூட் மெனு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டி பூட் மெனு கான்ஃபிகரேஷன் அப்படின்னா அஸ்யூம் த ஷார்ட் த பவர் ஹேம்பரோ அண்ட் த பிளாக் ஸ்க்ரீன் அண்ட் ஷோன் த பிலோ பிஃபோர் த டர்னிங் த பவர். ஸோ இதில் நிறைய பூட்டிங் இந்த மாதிரி கோடிங்கெலாம் இருக்கும். ஸோ இது எப்படி இருந்தால் ஃபினிஷிங் த இன்ஸ்டாலேஷன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம முதல்ல. சரி, அதெல்லாம் உபுண்டு இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். டெக்னிக்கல் சப்போர்ட், என்ன மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் இருக்குது, என்னென்ன டெக்னிக்கல் ப்ரேசஸ் சிஸ்டம் லைட்ஸ் லாட்ஸ் சிஸ்டம். ஸோ டெக்னிக்கல் சிஸ்டம் ஷுட் வாண்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபார் யர் சிஸ்டம் தட் against the build of the assistance you but the option is to the present time the convenience or expectations. ஓகே, இது வந்து ஹெல்ப் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்து இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரிட்டர்னிங் த மெசேஜ் சர்வீசஸ், அந்த சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் இன்ஃபர்மேஷன் டைப்ஸ் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் CPU கோர் அண்ட் 6 is below command the access check the system PC's information, systems ready to use after system checkup. இந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் சூதம்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டைப் கமாண்ட் டு பவர் த சிஸ்டம், கமாண்ட் பவர் தான் பவர் எடுக்கும். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்கிற ஆல்ரெடி நம்ம சொன்னது www.ton.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து இந்த www.ton.com அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உபுண்டு ஓஎஸோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரி, உபுண்டு ஓஎஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக சர்வர் சைடு அந்த க்ளவுடு யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் பிசியில் உபுண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப. அதோட சம் செட்டிங்கும் சப்போர்ட்ஸ். இப்போ க்ளவுட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம், நெட்வொர்க்கிங் அப்படி அந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, ரைட். ஓகே, ஸோ இதுதான் தட்ஸ் ஆல் அபவுட் த Ubuntu operating system architecture. So இதோட just complete the 5th unit and complete the syllabus, OS syllabus. Okay. ஸோ இது வரைக்கும் நம்ம ஓஎஸில் ஓரியூவாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டில் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆப்ரேட்டிங் வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ வாட் இஸ் அ கெர்னல், வாட் இஸ் அ டைரக்ட் மெமரி அக்சஸ், இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில். மெயின் திங் சிஸ்டம் கால்ஸ், வாட் ஆர் த சிஸ்டம் கால்ஸ் அவைலபிள் இன் ஓஎஸ், என்னென்ன மாதிரி சிஸ்டம் கால்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரியா? ஸோ சிஸ்டம் கால்ஸ் என்னென்ன அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் இதுதான் ஃபஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட்லேருந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் அ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ப்ராசஸ், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். ஸோ இதெல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அது டெட்லாக், மெயினாக வந்து டெட்லாக், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், அதுக்கடுத்து செமஃபோர், இந்த ப்ராசஸ் சிந்தனைசேஷன் டூல், செமஃபோர் மானிட்டர்ஸ், அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் டெட்லாக். ஸோ அதுக்கடுத்து CPU ஷெடியூலிங், எப்படி வந்து ப்ராசஸ் ஷெடியூல் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ வாட் இஸ் மெமரி, வாட் ஆர் த அலோகேஷன்ஸ் ஆஃப் மெமரி, ஸோ கான்டிஜியஸ் மெமரி அலோகேஷன், அடுத்து பேஜிங் டெக்னிக்ஸ், டிமாண்ட் பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ இது எல்லாமே நம்ம தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம். ஃபோர்த் யூனிட்டில் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ், மெமரி மேனேஜ்மெண்ட் மெயின் வந்து பிரைமரி ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க் ஷெடியூலிங், டிஸ்க் ஸ்ட்ரக்சர், என்னென்ன செகண்டரி ஸ்டோரேஜ் டைப் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்டோரேஜ் இருக்குது,
அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைல் அசஸ் மெத்தட்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைல் அலோகேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அதுக்கடுத்து ஃபைல் அலோகேஷன்ஸ், அது ஃபைல் அசஸ் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தோம். டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் அது பார்த்தோம். 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடி. அதில் லினக்ஸு மெயினாக லினக்ஸ் ஓஎஸ், லினக்ஸோட ஆர்கிடெக்சர், அதில் மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி, அதில் ப்ராசஸ் சிஸ்டம், ஃபைல் சிஸ்டம் எப்படி, ஃபைல் சிஸ்டம் எப்படி இருக்கும், இல்லை டிஸ்க் ஷெடியூலிங் என்ன மாதிரி பண்ணுறோம் எல்லாமே அதில் பார்த்தோம். அதுக்கடுத்து மொபைல் ஓஎஸ் மெயினாக ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், கோர் ஓஎஸ், அதில் என்னென்ன லேயர்ஸ், எஸ்டிகே ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து Ubuntu OS ஆர்கிடெக்சர் பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இதான் நம்ம இதை பார்த்துருக்கு. நல்லா படிங்க. ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. கூகுள் கிளாஸ் ரூமில் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.